சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவத்துல அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, அந்த அப்பா அம்மா வந்து வெளியில எதையும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறையும் இந்த திமுக அரசும் அந்த விஷயத்த வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்னென்ன முயற்சிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இந்த திமுக அரசு கிட்ட நம்ம என்னங்க கேட்டோம்? தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா நடக்குது, ரோட்ல நிம்மதியா போக முடியல, வர முடியல, போதையை போட்டுட்டு வந்து எவனாவது கண்டபடி வெட்டுறான். சோ இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொஞ்சம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தானே இந்த திமுக அரசு கிட்ட நம்ம கேட்டோம். ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இத மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் எங்களால குறைக்க முடியாது, ஆனா நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்குது இல்ல, அது நடக்கிறது மக்களுக்கு தெரியாம, மீடியாவுக்கு தெரியாம எங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும். இப்போ நம்ம பார்க்க போற சம்பவம் அப்படிங்கிறது ஒரு 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவத்துல அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, அந்த அப்பா அம்மா வந்து வெளியில எதையும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறையும் இந்த திமுக அரசும் அந்த விஷயத்த வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்னென்ன முயற்சிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்களே நேத்தியே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்தி வந்து மகளிர் தினம்ல, சோ மகளிர் தினத்தன்று தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அப்படிங்கிற பகுதியில 7 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, 7 வயது சிறுமி அப்படின்னா ஒருத்தன் தூக்கிட்டு போய் அப்படிலாம் பொதுவா பண்றது கிடையாது. நம்ம எத்தனை போக்சோ வழக்கு பதியப்படுறத பாக்குறோம், எப்படி சிறுமிகளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம்ல. சோ அதே மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிறுமி அவங்க தெருவில் போயிட்டு எங்கேயோ விளையாண்டுட்டு வராங்க. அப்போ அங்க ஒரு நபர் உட்காந்துருக்கான். அந்த சிறுமியை கூப்பிட்டு ஏதோ பேசுறான், ஏதோ கையில கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த சிறுமி வந்து அதை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த சிறுமி போறப்போ இவனும் பின்தொடர்ந்து போறான் அப்படிங்கிற வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. சோ அதுக்கப்புறம் பாக்குறோம் அப்படின்னா, வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த சிறுமிய இவன் கூப்பிட்டுட்டு போறான் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சிறுமியை கூப்பிட்டு போனான்ல, அவன் வந்து ஏதோ வெளியூர்காரன், சேலத்துக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. பேர் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவன் அந்த சிறுமியை கூப்பிட்டு போயிட்டு தனியா வச்சு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத பண்ணிருக்கான். இது அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. என்னடா சிறுமியை காணும், இங்க இருந்தவங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. சிறுமி ஒரு இடத்த வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ரத்த கரைகளோட கடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த மக்கள்லாம் வந்து காவல் நிலையத்துக்கு செய்தி சொல்லி காவலர்கள் வந்து அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனது, இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இதே நேரத்துல பொதுமக்களுக்கு இவன் தான் இந்த சம்பவத்தை செஞ்சான், அங்க உட்கார்ந்து இருந்தவன், அந்த சிறுமி அங்க இருந்தாங்க, இதெல்லாம் தெரியும்ல. ஒரு ஏரியாவில் எவன் எதை மாதிரியான ஆளு என்ன, அங்க அதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு அங்க பொதுமக்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. சோ அந்த அடிப்படையில இவனை பிடிச்சி சாத்திட்டாங்க. இவன் தான் அந்த தப்பு செஞ்சான், இந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபர் தான் அந்த தப்பு செஞ்சான் அப்படின்னு அந்த பொதுமக்களே கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நேத்தி நடந்த விஷயம், நேத்தி நமக்கு தெரிய வந்த விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் அப்படியே உல்டாவா மாறி போயிருக்கு. காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ள இத மாதிரி சிறுமிய ஒருத்தவன் செஞ்சுட்டான், அந்த விஷயத்த அந்த குற்றத்தை செஞ்சவனை 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நேத்து இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பொதுமக்களே இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு நேத்தியே தெரியும். ஆனா காவல்துறை நாங்க வந்து விரைவா செயல்படுறோம், ஒரு சிறுமிக்கு இப்படின்னா நாங்க எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறோம் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக, அவங்களுடைய மரியாதையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுமிக்கு இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அடுத்த 24 மணி நேரத்துல நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிறுமி பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள இந்த காவல்துறை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னே தெரியல. எங்கன்னா எந்த மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னே தெரியல.
ஆரம்பத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நாமக்கல் குமாரபாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து அவங்க குடும்பத்தையே எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு அந்த அப்பா அம்மா அந்த சிறுமி சம்பந்தப்பட்ட யாரும் வந்து மீடியாவில் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க எந்த மருத்துவமனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுல இருப்பாங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, சிறுமியோட சொந்தக்காரங்க, அவங்களுக்கு கூட சொல்லாம உண்மையை சொல்லாம இந்த காவல்துறை மறைச்சிட்டு இருக்கு. இதுக்குதான் சொன்ன இங்க இந்த காவல்துறையும் இந்த திமுக அரசும் வந்து குற்ற சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணல. குற்ற சம்பவம் நடக்குதா, நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து மீடியா கவர் பண்ணாம எப்படி பாத்துக்கிறது, அந்த குற்றத்துல பாதிக்கப்பட்டவங்க மீடியாவை சந்திச்சு எதுவும் உண்மையை சொல்லாம எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலதான் இந்த காவல்துறையும் இந்த திமுக அரசும் ரொம்ப கவனமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பேசியிருந்தேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல இத மாதிரி ஒரு பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபர் கொல்லப்பட்டாரு. அவர் கொல்லப்பட்டது ஜனவரி 30ஆம் தேதி. ஆனா 1 மாசம் 40 நாள் ஆகி அந்த சம்பவத்தை பத்தி வெளியில யாருமே பேசல. ஏன் அப்படின்னு தேடி போய் பார்த்தா காவல்துறை அந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கு. பின்னாடி வந்து அந்த சம்பவத்துக்கு பின்னாடி திமுக நபருடைய கை இருக்கு, சோ அதனால அந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கான நாமக்கல் குமாரபாளையத்தில் நடந்த இந்த சிறுமிக்கு நடந்த இந்த கொடுமையை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சியை இந்த காவல்துறை தரப்புல இருந்து பண்ணிருக்காங்க. பட் அதை தாண்டி நேத்தியே இந்த சம்பவம் நடந்தது இல்ல, சோ அது சம்பந்தமான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியில வந்துருச்சு. மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறது போய் சேர்ந்துருச்சு. ஆனா அந்த அப்பா அம்மா பேசிடக்கூடாது, அவங்களுடைய உணர்வு தானேங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான உணர்வு. அவங்க பேசினாங்கன்னா பாக்குறவங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது, அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்ல. சோ அவங்க பேசிடக்கூடாது, மேற்கொண்டு அந்த சிறுமி சம்பந்தமா இந்த தகவலும் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால காவல்துறை அவங்கள வந்து ஏதோ அவங்க குற்றம் செஞ்சவங்க மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி ஏதோ ஒரு மருத்துவமனையில வச்சு சிகிச்சை அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியும். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், ரோட்ல நிம்மதியா போக முடியல, எவனப்பாரு கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல. சோ இந்த நேரத்துல இந்த பிரச்சனையும் வந்து அதுவும் ஒரு சிறுமிக்கு ஒண்ணு அப்படின்னா எல்லாருடைய மனசும் பதறும், எல்லா மக்களுக்கும் கோபம் வரும். அப்படி கோபம் வந்து இந்த தேர்தல் நேரத்துல இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுன்னா, திமுகவுக்கு வந்து ஒரு செட்பேக்கா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இந்த பிரச்சனைய இந்த தேர்தலுக்காக மூடி மறைச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் இத மாதிரி மூடி மறைக்க அடுத்தடுத்த நாள் இன்னும் பெரிய சம்பவங்களா நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவம், ஒரு வயசான 2 பேர் வந்து அவங்க அந்த நபருக்கு வந்து 70 வயசு, அந்த அம்மாவுக்கு வந்து 60 வயசு. அவங்க வந்து தனியா ஒரு இடத்த வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நபரை கொன்னுட்டு, அந்த தாத்தாவை 70 வயசான அந்த தாத்தாவை கொன்னுட்டு 60 வயசான அந்த பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. மக்களாகிய நாம தான் முடிவு பண்ணோம், ஏன் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது, ஏன் இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. கடைசி ஒரு 10 நாள் 8 நாளுக்குள்ள நாங்குநேரியில போறவன வெட்டினாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம், மானாமதுரையில தெரு பூந்து சும்மா போதையில வந்து வெட்டினான்னு கேள்விப்படுறோம், இங்க 7 வயது சிறுமி, இங்க 60 வயசு பாட்டி அப்படின்னு ஒரு 10 நாளைக்குள்ள 10 சம்பவத்துக்கு மேல கேள்விப்படுறோம். அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும்.